ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலோடு கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். RWCயின் சார்பாக இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 47 அதிகாரம், சாம்ஸ் 47. மாறி மாறி ஒருவருக்கு வாசிப்போம். சாம்ஸ் 47 எடுத்தாச்சா? ஓகே. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தேர்ந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆண்டவர் இந்த பகுதியில் அழகான ஒரு வார்த்தை, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகா பரிசுத்த உன்னதமான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தின் கடைசி வரை அப்பா நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. இன்றைக்கு நாங்கள் படித்த வேத பகுதியின் போல இயேசுப்பா, நீர் மகா உன்னதமான தேவன். அப்பா, நீர் அரசாளுகின்ற கர்த்தர், நீர் ஆளுகை செய்கின்றவர். நீர் யாக்கோபுக்கு முன் குறித்த தேசத்தை சுதந்திரமாக அளிப்பேன் என்று சொல்லுகின்ற தேவன் அல்லவோ அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலும் ஆண்டவரே அப்பா, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா உங்களோட விசேஷித்த ஆண்டவரை பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்ப போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் பகிர்ந்து அளிக்கின்ற தேவனாக இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களோட மகிமை, உங்களோட பிரசன்னம் அப்பா உம்மை சார்ந்த மக்களுக்கு, உங்கள் ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற தேவனாக இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. அதே ஆண்டவரே ஆஃபரிங் டைம் ஏசப்பா, வர்ஷிப் டைம் ஏசப்பா, ஆண்டவரே பைபிள் டைம், ரீடிங் டைம் ஏசப்பா, ஆண்டவரே எல்லா பகுதிகளையும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உங்களோட வார்த்தையை ஆண்டவரை கொண்டு வருகின்ற தாசனையும் கூட ஆண்டவரே நீர் மறைத்து இந்த நாளிலே அப்பா நாங்கள் படித்த வேதாகம பகுதி போல நீர் மகா உன்னதமான தேவன் என்பதை அப்பா நீங்கள் எங்கள் காண்பிக்க போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த இடத்தை முழுவதும் நீங்கள் ஆட்கொள்ளுங்க, நீங்கள் அங்கீகரிங்க, நீர் ஆளுகை செய்யுங்க. துதி கனம் புகழ்ச்சி இங்கே ஒருவருக்கு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Check. Perfect. Good morning, church. Good morning. Hi, Davina. Okay, so this morning, வழக்கமாக கேட்குற ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறதில்ல, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. ஏன்னா நம்மலாம் யார்? we are all believers. Amen. And believers ன்னு சொல்லும் போது we believe that when God is with us, என்ன மாதிரி புயல் அடித்தாலுமே, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே, happy or sad, we're supposed to be happy because we have an assurance. Amen. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலாக கரெக்ட், அந்த கேள்விக்கு பதிலாக I'd like to ask you another question, which is, how many of you here, எத்தனை பேர் இங்கே வனாந்திரத்தில் நின்றுட்டு இருக்கோம், ஒரு கிராஸ் ரோட்ஸில் நின்றுட்டுருக்கோம், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் எத்தனை பேர் இங்கே நின்றுட்டுருக்கோம்? கையெழுத்துக்கலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இல்லை. பட் இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ வித் அ வெரி நோன் வேர்ஸ். இப்போ நான் இந்த வசனத்தை வந்து கேட்டேன்னா எல்லாருமே சொல்லலாம். Jeremiah 29:11. For I know the plans I have for you, plans to prosper you, not to harm you, plans to give you hope and a future. Amen. So இந்த ஒரு வசனத்தை வந்து I want to give this to you today morning. ஏன்னா கிராஸ் ரோட்ஸில் நிற்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன எந்த டைரெக்ஷனில் போக போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, அவர் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கார். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா.
ஸோ இந்த காலை வேளையில் வந்து சந்தோஷமா நம்மளோட யூதாவின் ராஜசிங்கத்தை நோக்கி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க பார்ப்பேன். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கானம் ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் நீக்கிட, ஆடுவானிரே எந்த நேர்மை நீக்கிட. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எந்த சாபம் போக்கிட, காயமானிரே எந்த நோய்கள் நீக்கிட, நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியறேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவன். நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியறேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவன். முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தரின் நாவு உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும். நாவு உந்த நீதியையும் நாளெல்லாம் உந்தன் துதியையும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும், கைவிடாத நல்ல தேவனே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஏகமாயிரே நீர் எந்த நெச்சராய், உமது மகிமையில் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. எந்த நெச்சராய் போதுமானவரின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. எதுக்குங்க பயப்படணும்? யூதாவின் ராஜசிங்கம் நம்ம கூட இருக்கும் போது ஒரு தைரியம் இல்ல, அந்த பலன் கத்த தராருங்க. இந்த காலை வேளையில வந்து I want to encourage you by saying that nothing is impossible by God.
in line with His will. இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், அது கர்த்தரோட சித்தத்துக்கு எதிராக இருக்கும். பட் அங்கே ஒரு பிளாக் இருக்குன்னு நம்ம தெரியும் போது we have to acknowledge that God is in control அங்கே. அண்ட் அந்த காரியத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு, இல்லாட்டி அந்த காரியத்தை வந்து நடக்காமல் வைக்கிறாருன்னா அதுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குதுங்க, இல்லை? பிகாஸ் He cares for us. அந்த பர்சனல் டச். ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எக்ஸாக்ட்லி. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அதாவது இந்த வசனம் ப்ளஸ் இந்த அடுத்த பாட போகிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு, எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, யூனோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் மாக்கர்ஸ்ல, இப்போ கூட ஒலிம்பிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சச் அ மாக்ரி டுக் பிளேஸ் அங்கே. லாஸ்ட் சப்பரை வந்து அந்த அளவுக்கு மாக் பண்ணியிருக்காங்க. பட் கர்த்தர் வந்து எல்லார் கண்களும் பார்க்குற அளவுக்கு He will do greater things. Amen. இந்த அடுத்த பாட்டு நம்ம பாடும்போது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியுங்க? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். எவ்வளோ ஒரு நக்கலான பாட்டுல. பட் ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, சுற்றி உள்ள கண்கள் பார்க்கிற அளவு கர்த்தர் செய்வார். உங்க குடும்பத்தில் உங்களை தூக்கி போட்டிருக்காங்களா, இல்லை உங்க வேலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, யூனோ வாட் எவர் பி த ப்ராப்ளம், வாட் எவர் பி த ப்ராப்ளம், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். உற்சாகத்தோட கரங்களை தட்டி இந்த பாட்டை பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம்
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்றார் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெறுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றினால் நான் என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கண்கள் அதை பார்க்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடணும்ல. கர்த்தர் செய்வாருங்க. ஆமென். நம்மளோட வேலை காத்துட்டு இருக்கு. ஆமென். இந்த வெயிட்டிங் பீரியட் தான் இருக்கிறதுல டஃப்பான ஒரு பீரியட். அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில கூட நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். That I'm not sure, but there might be someone here where I'm prompted to say that you think வாழ்க்கையில வந்து இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, இதுக்கு மேல இந்த காரியத்துல வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. It could be your finance, or it could be your family. There might be something you think that இதுக்கு மேல இந்த காரியம் வந்து முன் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து you might say that it's my daughter or it's my son. அவனை வந்து இனிமேல்ட்டு காப்பாற்றவே முடியாது. Or your loved one. ஆனால் let me tell you one thing. When you or உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் இருக்குல்ல, அவங்க வந்து
உங்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது காட் கர்த்தர் அந்த ஒரு முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் 2 முற்றுப்புள்ளியை வைத்து தொடரும், டு பி கண்டினியூட் அப்படின்னு போடுவாருங்க. when we believe and when we call on him, சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். Amen. இந்த அடுத்த பாட்டில் கூட அதை தான் பாட போகிறோம். எல்லாமே முடிஞ்சதுன்னு என்று நம்ம நினைக்கும் போது God pitches in. அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபுல் ஸ்டாப்பை வச்சு, சேம் தான், ஃபுல் ஸ்டாப் டினோட்ஸ் எண்ட், அதுக்கு பக்கத்தில் 2 ஃபுல் ஸ்டாப்பை போட்டால் டு பி கண்டினியூட், பிகாஸ் God has a chapter to write in your story. Amen. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உமக்கொருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்தது. இந்த வாழ்க்கையில பார்த்து அந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்கன்னா, இனி என்றும் believe எழும்புவதில்லை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமைகள் எல்லாம் கர்த்தர் இருக்கும் போது உரியது. ஒரு ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் Yes, Lord. பெரியது, என் உயர்வின் பெருமைகள் எல்லாம் ஒருவர்
அவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. Yes, Lord. யாரும் சும்மா இருக்க வேண்டாங்க. Worship is a time where you communicate with God. Hallelujah. அப்பா நீர் மட்டும் பெருகணும் அப்பா. 2 பேரோட குரல் கேக்குதுங்க. மிச்சவங்கள என்ன சும்மா நிக்கிறீங்களா? கர்த்தர் வாயை கொடுத்திருக்காருல, நன்றி சொல்ல எவ்வளவு நேரங்க ஆகும் உங்களுக்கு? அப்பா, Lord, we come into your presence, O Lord. அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் பார்த்தப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை அப்பா எங்களோட வாழ்க்கையில அப்பா நாங்க காண்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா தள்ளப்பட்ட இடங்கள் இல்லப்பா, எங்களை வெறுத்த இடங்கள் இல்லப்பா, நீங்க கூட நின்று அப்பா எங்க கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்தி காத்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, I pray, Lord, அப்பா இந்த இடத்துல அப்பா அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. சும்மா இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள்லயும் அப்பா உம்முடைய ஆவியானவர் அப்பா செயல்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க, கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. உங்களோட சத்தம் எழும்பட்டோங்க, உங்களோட சத்தம் எழும்பட்டோம். ஆமா, கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறாருங்க. நான் இங்க நின்று ஆராதனை நடத்துறதோ இல்லை இங்க கொயர் இங்க பாடுறதோ அது இல்லைங்க. சர்ச்சா சேர்ந்து when we worship him, அது நம்ம செலுத்துற ஒரு காணிக்கைங்க கர்த்தருக்கு. We thank you, Lord அப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடுற ஸ்தானத்தை அப்பா எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. We thank you, Lord. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் துளைத்தேன், என்னையே மறந்து போனேன், உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன், உன் கிருபை நதியில் நான் மூழ்கிறேன், உன் வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர், உன் கிருபை நதியில் நான் மூழ்கிறேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர் அப்பா. அப்பா மகன் நான், மகள் நான், அப்பா அப்பா மகன் நான், மகன் நான், கண்ணில் மணிதானே அப்பா, கண்ணில் மணிதானே அப்பா, கண்ணில் மணிதானே அப்பா, கண்ணில் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ, தள்ளாமலும் விட்டு விலகாமலும்
தள்ளாமலும் தள்ளாமலும் விலகாமலும் அவமான என்னை காப்பாற்றி நீர் அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை கழுவி எனக்கு புது வஸ்திரம் தந்தீர், அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், இரட்டை கழுவி எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகனா மகள்னா அப்பா அப்பா மகனா மகனா கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, நான் கண்ணில் மணிதானே அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஹல்லேலூயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த இடத்துல அப்பா உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியானவர் அப்பா இந்த இடத்துல ஆசீர்வாதத்தோட பாடலுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மனமாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஹல்லேலூயா, பிரசனம் அப்பா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஹalleluya அக்னி மேக ஸ்தம்பம் ஒரு மேகமாக ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா, ஹalleluya நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யோபோட வாழ்க்கையில 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல எல்லாரும் காலி. கரெக்டா? 10 பேரை அடக்கம் பண்ணார், எல்லாமே போச்சு. கர்த்தர் அவர் என்ன தெரியுமா பண்ணார்? யோபு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்போஸ்தலன் பவுல் கூட சிறைச்சாலையில் போட்டப்போ ஐயா நன்றி செலுத்துனாருங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. மறுபடியும் சொல்லுவோமா? நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபையே வேறொன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இது போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஹalleluya. நன்றி நன்றி ஹalleluya. சுமந்தீரே நன்றி. வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரும்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரும்போல காத்தீரே நன்றி. என்னோட வாழ்க்கையப்பா தீரே நன்றி, சுமந்து வந்ததுக்காக. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியலப்பா, நன்றி செலுத்த மட்டும் தெரியும். நன்றி
இந்த வாய்களை வைத்தப்பா உம்மை ஆராதிக்க நன்றி செலுத்தப்பா. நன்றி 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 இதயத்தை சுமந்தீரே நன்றி 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 போல சுமந்தீரே நன்றி. Thank you Jesus. Amen. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Yes Lord. Yes Lord. Yes Lord. எவ்வளோ ஒரு நல்ல தேவன் அப்பா நீங்க. Hallelujah. ஆனாலும் அப்பா நாங்க நிறைய சூழ்நிலையில அப்பா மறந்து போயப்பா. Hallelujah. தன்னம்பிக்கையில அப்பா நாங்க நிறைய காரியங்களை நாங்க செய்கிறோம் அப்பா. Lord, remind us Jesus. Hallelujah. That எங்க மேல நாங்க நம்பிக்கை வைக்காதபடி அப்பா Yes Lord. உங்க மேல நம்பிக்கையை வைத்து செய்யும்போது காரியங்கள் மாறப்படும். Amen. 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 அந்த full stop வச்ச இடத்துல எல்லாமே Hallelujah. to be continued, God will open a chapter. Amen. 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 Hallelujah. சுற்றி உள்ள அத்தனை கண்களும் பார்க்கும் இவங்களுக்கா எப்படி இது செஞ்சது எப்படி கேட்பாங்க. வல்லமை உள்ள நம்ம கர்த்தருங்க. Amen. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்க கூட அப்பா நீங்க பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க உள்ளங்களை நீங்க தொட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இங்க Lord, we see babies here, oh Lord, அப்பா. ஒரு கருப்போல அப்பா எங்களை காத்து நீங்க கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஜபங்களுக்கும் அப்பா பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த நேரத்துல Lord, we commit, oh Father. Yes Lord. Yes Lord. Hallelujah. We commit, oh Lord, அப்பா எங்களோட தேவைகள் அனைத்தும் அப்பா உங்களோட பாதப்படியில நாங்க வைக்கிறோம் அப்பா. Amen. Amen. நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். Jesus. Hallelujah. விட்டு கொடுக்காத தேவன் அப்பா நீர். Amen. விட்டு கொடுக்காத தேவன். Amen. 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 எந்த சூழ்நிலை இருந்தாலுமே அப்பா நீ செய்து முடிப்பீர் அப்பா. Yes Lord. Thank you Jesus. Thank you. Hallelujah. இந்த நேரத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியுள்ள வேலையில அப்பா எங்க கூட நீங்க பேசுங்க. உம்முடைய ஆவியானவர் எங்க மனதில் கிரியை செய்யட்டும் அப்பா. அது கனி தரவும் உதவி செய்யுங்க அப்பா. Amen. நாங்க போயிட்டப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்க சொல்லும் போது அது கனித்தர ஒரு சுவிசேஷமாக இருக்கட்டும் அப்பா. எங்களோட பெருமையை பேசுறது இல்ல அப்பா. ஆனா நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் அப்பா நாங்க அறிக்கையிட்டும் போது அப்பா அவங்க உள்ளங்கள் மாறப்படும் அப்பா. Thank you Jesus. Thank you Lord. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். Yes Jesus. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஆரம்பத்திலே இன்னைக்கு what was the first psalm that we read? 47 last verse. Last verse வாசிக்கிறீங்களா? யார் ஜஸ்வின் ரீட் பண்ணீங்க இல்லையா? ஜஸ்வினா? யா. என்ன லாஸ்ட் இந்த 47வதுல கடைசி 2 வசனங்களை கொடுங்க. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நல்லா கேளுங்க. இந்த மாதத்தில் முதல்ல ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னன்னா, தேசங்கள் மத்தியில் அவர் கூட இருக்கங்கிறத காண்பித்து கொடுப்பேனார், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குதா? ஏசாயா 52:10 என்ன வசனம்? அது ஆராதனையில் அவர் திரும்பவும் அதை கேட்டார். எல்லா ஜாதிகளுக்கும் கண்களின் முன்பாகவும் தம்முடைய பரிசுத்த வெளிப்படுத்துவார். பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். He did not say that பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவார் சொல்லல. அவர் வல்லமை வெளிப்படுத்துவேன்னு சொல்லல. பரிசுத்த புயத்தை. what does that mean? உங்களை என்னை அவர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவர் பரிசுத்தத்தின் தேவன். and you and me are called
holy because he is holy and we are the chosen generation. அப்படிதானே? அப்போ பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் போது அவர் என்ன சொல்றாருன்னா, no matter what happens around you, my son, my daughter, I will reveal my name and I will reveal to this nation that you are a separated generation for me. Hallelujah. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இப்போ அதே இதை சொல்லிட்டு இன்றைக்கு ஆராதனை இல்லை, இன்றைக்கு இந்த மாதத்தில் கடைசி ஆராதனை, இது இந்த ஜூலையில் கடைசி ஆராதனை. கர்த்தர் இந்த 47வது சங்கீதத்தில் லாஸ்ட் வேர்ஸ் கூட சொல்றாரு, ஐ ஆம் த காட் ஹூ ரெயின்ஸ் ஓவர் த நேஷன்ஸ். ஹல்லேலூயா. எவ்வளோ வல்லமையாக அவர் பேசுகிறாருன்னு பாருங்க. நான் ஆரம்பிச்சுட்டு நான் மறக்கல்ல தம்பி, மறக்கல்ல மகனே, நான் திரும்பவும் நான் நினைப்பூட்டுறேன், ஐ ஆம் த கிங் ஆஃப் கிங்ஸ். அஃப்கோர்ஸ் ஒலிம்பிக்கில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட பாஸ்டர் சொன்னாங்க, இன்றைக்கும் அதை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒலிம்பிக்கில் வந்து மாக்கரி பண்ணுறாங்க. முட்டாள்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, முட்டாள்தனமாக செய்வாங்க இல்லை சிஸ்டர், முட்டாள்தனமாக செய்துட்டு இருப்பாங்க. பூனை கண்ணை மூடிட்டுனா உலகம் இருண்டு கிடைக்குதுன்னு நினைக்குமா? பிகாஸ் ஹியூமன் பிரெயின் இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாவர்னிட்டி ஆஃப் காட், விச் இஸ் நெவர் எவர் எவர் கோயிங் டு ஹேப்பன். He's a God beyond our imagination. He's a God beyond our expectations. He's a God all powerful, almighty, omnipotent God. Amen. அப்படிப்பட்ட தேவனை இந்த சின்ன மூளைக்குள்ளால, அதனால தான் மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம அந்த 7 ஜாதிகளை பற்றி படித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குதா? எனக்கு எப்படியாவது கர்த்தரை அப்படியே தெரிஞ்சுக்கிடணும்னா அவர் என்ன, who are you man, who are you true? நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய கிருபையை நினைச்சு நன்றி சொல்லி அவர் காலை பிடிச்சிட்டு நம்ம அவர் வழியில் நடந்துட்டு போக வேண்டியதான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். இன்றைக்கு தேவன் என்னோட பேச சொன்னது என்ன தெரியுமா? லாஸ்ட் வீக் சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கு வருது. எஸ் ஆர் நோ? நான் நம்புறேங்க. எனக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்க என் பிள்ளைங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஷோபினிக்கு போன வாரத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். ஜெபிச்சோம், போனாங்க, முந்தின நாளே அட்மிட்டடு, ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க, சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் கருவிலேயே பார்த்துட்டார். என் அவயங்கள் உருவாகும் முன்பே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லுது. பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கலாம், உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தை, உங்கள் தலை மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளைக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவின் பிள்ளைகள். இதுதான் இந்த செய்திக்கு தலைப்பு. இதுதான். நம்மெல்லாம் யாருங்க? ராஜாவின். போங்க இந்த ஆரம்பத்தில் அவர் பாடுறாரு, அவர் முதல் பாட்டு என்ன நீங்கள் யூதாவின், அதுக்கு அடுத்த 2வது பாட்டு, 2வது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. போப்பா, உங்களுக்கு தடைபடாமல் போகும், எனக்கு தடையிலே தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா நாங்கள் கெட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம். See, the human brain, the problem is the human brain has to be relieved. First சிந்தையில் அந்த நம்ம விசுவாசாதான் அது நடக்கும். Beyond our என்ன சொல்கிறது, calculations. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இதை செய்வார், எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு நான் நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற கட்டுகள் விலகப்படும். இல்லைங்களா? இந்த சொல்லுவாங்கள்ல, குதிரைக்கு வாயில் கடிவாளத்தை போட்டுட்டு அந்த கயிறை கீழே போட்டு போனால் போதும், அந்த குதிரை வந்து அம்மா அதில் கட்டியிருக்குன்னே நினச்சிட்டே நின்றுட்டு இருக்குமா. அதுக்கு தெரியாது கட்டு போடலை, பட் கட்டு போட்ட மாதிரி. அது மாதிரி தான் மனுஷனும். நம்ம இமேஜினேஷன், நம்ம இதிலே வந்து கால்குலேட் பண்ணி நடக்கலை. லீவ் இட் டு காட் அண்ட் see what he is going to do in your life. Come on. Hallelujah. இன்னைக்கு ராஜாவின் பிள்ளைன்னு அவர் சொல்றாருங்க, ராஜாக்களின் பிள்ளைகள். அதுக்கு ஏற்றதாக நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். கலாத்தியர் 3:26-29. Galatians chapter 3 verses 26 to 29. கலாத்தியர் 3:26-23 வாசிக்கலாமே எடுத்தவங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே. ஐயா, நீங்க சும்மா புத்திரர் இல்லை. எங்க அப்பாவுக்கு நான் மகன், நான் பயாலஜிக்கல் ஃபாதர் எனக்கு இருக்கிறார், எங்க அப்பாவுக்கு நான் மகன். ஓகேயா? ஆனால் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பேசும்போது, ராஜாவுடைய பிள்ளைகள் நம்ம பேசும்போது, முதல் காரியம் என்னவாங்க? கிறிஸ்து இயேசுவை பற்றும், ஐயா சொல்லுங்க, விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. என்ன தெரியுமா? ஏன் அவர் புத்திரர்களாக இருக்கிறீர்கள்னு சொல்லலை, இருக்கீங்களே. எப்போ உனக்கு தெரியுமா நீ அப்படின்னு இருக்கீங்களே? உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? ஏன்டா காசு அவ்வளோ பணத்தை உங்கள் பேங்க்கில் வச்சுட்டு நீ ஏன்ப்பா இப்படி வருத்தப்படுற? எப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இப்போ மார்ட்கேஜ் அப்ரூவல் ஆகலைன்னு சொல்கிறேன், உன் இன்கம் எவ்வளோ? உனக்கு தான் இவ்வளோ இருக்கே.
அந்த கொஸ்டின் இப்போ புரியுதா உங்களுக்கு? என்ன ஸ்லாங்கில்? உனக்கு தான் பேங்க்கில் உனக்கு வருமானம் இவ்வளோ இருக்கே, அப்போ ஏன் உனக்கு மார்ட்கேஜ் கிடைக்காது? இருக்கிறதே. நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்களே. அடுத்த வசனம், ஏனெனில் உங்களுக்குள்ளாக உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக பேரோ கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்ப பாருங்க, அவர் முதல்ல என்ன சொல்றாரு? நீங்க அவருடைய விசுவாசத்தினால பிள்ளைங்களா இருக்கீங்களே, அவரை நீங்க தரித்து கொண்டீர்களே. ரிமைண்டிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். நல்லா பாருங்க, அந்த வேர்ட்ஸ்ல எவ்வளவு அழகா சொல்றாரு. அடுத்த வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, நீங்கள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஒரு ஷார்ட்ஸ், நம்மளுடைய ஷார்ட்ஸ் போடும்போது ஒரு புறமத சகோதரர் வந்து ஒரு கமெண்ட் போட்டு போயிருந்தார். என்ன கமெண்ட்னாக்க, ஆமாம் கடவுள் ஒருத்தர், நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள்னா ஹஸ்பண்ட் என்ன அண்ணன் தங்கச்சிமா கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு சொல்லி. அறிவீனமான கேள்வி. See, நம்ம என்ன ஸ்பிரிச்சுவலி we are the sons and daughters of the most holy God, right? அவருக்கு புரியலன்ற போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு he was not ready, but he was asking. இது மாதிரி தான் உலகம் நம்மளை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்க. we need not go behind that. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நமக்கு அடிமை என்றும் கிரேக்கன் என்றும் சுயாதீன் என்றும் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளால ஒன்றாக இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னாக்க, தலைமுறைக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்லுவார், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஒருத்தருக்கு கொடுக்காருன்னா அது ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? நீங்களும் நானும் யாரு? அவருடைய சந்ததி. அப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும், இருக்கு. இதுதான் திஸ் இஸ் ஹவு சேட்டன் ட்ரைஸ் டு ட்விஸ்ட் திங்ஸ். ஏம்மா நீ நல்லா தானே இருக்கேன், ஆண்டவர் என் கூட தானே பேசிகிட்டு இருக்காரு. இல்லை இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா உன் கண்ணு திறந்துரும். இப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுவான். ஸோ இங்கே கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் போது, ராஜாவுடைய பிள்ளைகள் என்று, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் வழியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது நமக்கு என்னங்க, இதில் 3 எலமெண்ட் இருக்குது. இந்த பாஸ்ட் வசனத்தில் 3 எலமெண்ட். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபெய்த், உங்களுடைய விசுவாசம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுடைய விசுவாசம். that plays a major role becoming the sons and daughters of the most high God. எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட? அந்த விசுவாசம் இல்லைன்னு வைங்களேன். அதனால தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன், நிறைய பேர் இன்றைக்கி இயேசுவை விசுவசிக்கிறதுக்கு அவருடைய பை ப்ராடக்ட்ஸுக்காக விசுவசிக்கிறவங்களுக்கு இது புரியாது. பை ப்ராடக்ட்ஸ் என்ன? ஐயா அவரால் கிடைக்கக்கூடிய காசு வேணும், பணம் வேணும், சுகம் வேணும், எனக்கு என்ன மற்ற எல்லா வசதிகளும் வேணும், ஆனால் கிறிஸ்து தேவையில்லை. கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் பிதாவினுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக மாற்றப்படுகிறார்கள். ஸோ யுவர் ஃபெய்த் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்பர் 1 திங், அந்த விசுவாசம் வேணும். 2வது பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? ஏசாயா 52:10 என்ன சொன்னார்? பரிசுத்த பயத்தினாலே. அந்த பரிசுத்த பயத்தின் போது நீங்களும் நானும் பிரித்து எடுக்கப்பட்ட ஜனக்கூட்டமாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம் தானே? பிரித்து எடுக்கப்பட்ட ஜனக்கூட்டமாக இருக்கணும். சரி, நான் இது மேபி லிட்டில் காம்ப்ளிகேட்டடாக போதா, ஐ டோன்ட் நோ. ஸோ இப்போ இதில் 2-3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா ராஜாவாக இருக்கிறாரு. இந்த நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், விக்டோரியா மகாராணியுடைய பையன் யார்? யூகேயில் இருக்கிறாரு, சார்ல்ஸ். இப்போ இந்த சார்ல்ஸ், நம்ம சார்ல்ஸ் பிரதர் இல்லை, சார்ல்ஸ், அந்த யூகேயில் இருக்கிற சார்ல்ஸ் எங்கேயாவது போய் ஒரு கடையில் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அவர் யார்கிட்டயே கையேந்தணுமா? ஒய் இது கையேந்த வேண்டிய ஏன்னா ஒய்ஃபு கொடுக்குமா? ராஜா வீட்டு பிள்ளை. இன்ஃபேக்ட் அவர் சொன்னால் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, உண்டா இல்லையாங்க? அவருக்கு வேணுங்கிறத அவர் வீடு தேடி கொண்டு வந்து, சொல்லப்போனால் இவர் கட்டளை தான் இடணும். ஹலோ, இவர் வந்து கட்டளை தான் இடணும். இவர் ஆர்டர் போடணும், ஏப்பா இன்னைக்கு சாயங்காலம் நான் இங்கே போகணும், காரை ரெடி பண்ணி வை. தயவுசெய்து கனடாவில் இருந்துட்டு அப்படிலாம் ட்ரீம் பண்ணாதீங்க. நீங்கள் தான் உங்கள் காரக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டணும். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், அவர் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு சப்போர்ட்டான ஆட்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவருக்கு தேவையானவைகள் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்க்கும்பொழுது என் தேவன் எனக்காய் எல்லாம் செய்து முடிப்பாரா இல்லையாங்க?
அல்லேலூயா. அந்த ராஜாவுடைய பிள்ளைன்னு நான் சொல்லும்போது எனக்கு அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருப்பாரா இல்லையா? விசுவாசம் அங்கே பிளேஸ் த ரோல். எங்கே அந்த பிரச்சனை வரும் தெரியுமா? அந்த விசுவாசம் இல்லாமல் ரேஷனல் திங்கிங்கில் கால்குலேஷனில் நீங்கள் போகும்போது தான். ஆமாம், நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு இன்னும் பேங்க்கில் பணம் வரலை. நேற்று இந்த இடத்துல சாட்சி எத்தனை சாட்சி கேட்டோம்? ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோட்டிஸ்ட், பிரதர் ரமேஷ் ஜார்ஜ் கடைசியில் வந்து ஜோம் பண்ணிவிட்டு அவர் ஜோம் பண்ணிட்டு போகிறார். எதுக்கு தெரியுமா ஜோம் பண்ண வந்தார்? அவருக்கு வந்து அவருக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது, வேலையில் இது இல்லாமல் இருந்தது. பிரதர் ரமேஷ் நோஸ் அபவுட் தட். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பேசினார், நீ ஒரு வேலை இல்லை, உனக்கு 2 வேலை கிடைக்கும். ஒருத்தருமே வேலை தர மாட்டாங்கன்னு சொல்கிறேன், நீ ஒரு வேலை இல்லை, உனக்கு 2 வேலை கிடைக்கும். யூ வில் ஹாவ் டு சூஸ் விச் ஒன் யூ வாண்ட் டு கோ. இப்போ ஒரு பேங்க்கில் அவருக்கு வேலை கிடச்சது, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ அடுத்த பேங்க்கில் திரும்ப போய் ஜாயின் பண்ணுறாரு. ஐயா எங்கேருந்து வருது? ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு ராஜா ப்ரொவைட் பண்ணுவார்யா. ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். அது புரிதல் இல்லாத வரைக்கும் என்ன தெரியுமா அவர் சொல்லிட்டு இருந்தார்? ஐயோ எனக்கு என் மேலே அப்படியெல்லாம் வெளியில இருந்து என்ன விச் கிராஃப்ட் இது இருக்குது, எனக்கு அந்த போராட்டம் இருக்குது. ஒன்றும் செய்யாதியா, கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. The blood of Jesus, that is a shield for me. சரி, இதில் நம்ம 1-2 வசனத்தை வாசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 12:16 சிஸ்டர். இதை சொன்னால் உங்களுக்கு இதை மேபி த்ரூ திஸ் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் குயிக்லி. ஆதியாகமம் 12:16. இப்போ பாருங்க, அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரனும் வேலைக்காரிகளும் கோழிகை கதை. நல்லா கேட்டுக்கங்க. இப்போ சாராளி நிமித்தம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுறார். எப்படி? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான், நம்ம தெரிஞ்ச ஸ்டோரி தான். சாராய் வந்து சகோதரின்னு சொல்லிடுவார், ஃபாரோ கொண்டு போகிறாரு. இப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரோ ஒரு புறஜாதியான், எஜிப்சியன், ஒரு ஜென்டைல் அப்படி வச்சுக்கோங்களேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறார். ரீசனை நீங்கள் அப்புறமா பண்ணி பார்த்துக்கலாம், இது அவருக்காக இவருக்காக அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன தெரியுமா, நான் அது எப்படி தெரியுமா பார்க்குறேன், நம்ம ராஜாக்களின் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற புறஜாதிகள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, கொண்டு வந்து கொடுக்க வைப்பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வந்து கொடுக்க வைப்பார்? அதுக்காக நீங்கள் ஆபிரகாம் ஸ்டோரி அப்படியே எடுக்க முடியாது. You have to think, you are called to be separated from what you are doing. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ அதுலேருந்து உன்னை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போகிற இடத்துல நான் எப்படி இருப்பேன் என்னென்ன, ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் வேலை ஸ்தலத்தில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியார் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? we are not telling, நாம் வந்து கட்டுக்கதை எப்போவோ நடந்ததுலாம் சொல்லலை. நேற்று நாங்கள் இதில் போய் பார்க்கில் போய் அவுட்ரீச் பண்ணும்போது ஒரு கருப்பு சகோதரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அதில் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு ஆட்களை பிடிக்காது போல இருக்குது. நானும் கருப்பு தான், கருப்பு ஆட்களை பிடிக்காது போல இருக்குது. என்னன்னு கேட்டேன். இன்னும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, பார்க்குக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க என்ன மூடில் இருக்காங்களோ தெரியாது, பிகாஸ் அவங்க அந்த பர்த்டே ஞாபகம் இருக்குதா, பக்கத்தில் அதில் இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்து ரெண்டு கேஸ் பீஸாவை, ஃபுல் பீஸாவை கொண்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், லெட்ஸ் ஹேர்னு சொல்லி. ஐயா நாங்கள் ஆதியாகமத்துக்கு போகல, 2024 கனடாவில் மிசிசாகாவில் இருக்கிறோம். காட் இஸ் த சேம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ப்ரொவைட். நம்ம எதுவுமே பேசலையே, நம்ம போய் கேட்கலையே. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதியார் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ, ஃபார் சம் ரீசன் ஐ ஃபீல் தட் யூ ஆர் த ரைட் கேண்டிடேட், ஐ வாண்ட் யூ டு ஹேண்டில் திஸ். நம்புறீங்களா? நீங்கள் விசுவசிக்கிறீங்களா? ஆமென். God will do that because you and me are his children. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 12வது 17 வாசிங்க சிஸ்டர். நல்லா பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. you will have to see that. okay. ஆதலால் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் சரி கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் வருது, ஆடு மாடு எல்லாம் வசதி. அங்க பார்வோனுக்கு வாதை. இதுதாங்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். புரியல உங்களுக்கு? நல்ல பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாய் சோறு நிம்மதியாக திங்க முடியாது. பொழுதன்னைக்கும் டாக்டர்கிட்ட ஓடிட்டு இருப்பாங்க. படுத்தா நிம்மதியான தூக்கம் வராது.
ஏனென்றால் அவர்கள் ராஜாவின் பிள்ளைகள் அல்ல. நான் ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கேனால எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல, படுத்தா தூங்கிடுறேன். சூப்பர் என்ன அது என்ன சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்னாப், அது என்ன சொல்லுவாங்க சார், ஒரு குயிக்காக ஒரு தூங்கி எழுந்திரிச்சு வர்றதுக்கு பவர் நேப். அதுக்கு பேர் இப்போ சூப்பர் பவர் நேப்னு வச்சுருக்காங்க, வாக்கின் பவர் நேப். அப்படியே ரூமுக்குள்ளே போகிறாங்க, கொரட்டை சத்தம், அப்படி வெளியே வந்தால் ஆளுக்கு இப்போ தானேப்பா உள்ளேருந்து கொரட்டை சத்தம் வந்துச்சு. அது எப்போ தெரியுமா வரும்? எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் இல்லை, ஏனென்றால் நான் என் அப்பாவுடைய கரத்தில் இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினச்சி பாருங்க, ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். ஒரு பக்கம் இவருக்கு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் ஃபேரோவுக்கு வாத. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க வாதையை கூட சேர்த்துக்கிட்டே அலையிற காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை கம்ப்ளீட்டாக கர்த்தர் மேலே வைக்காமல் இருக்கிறது தான். விசுவாசம் நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு கால்குலேஷன், ஏகப்பட்ட கால்குலேஷன் போகுது. இது எப்படி, அதை எப்படி, அதை எப்படி செய்வேன், இதை எப்படி செய்வேன். ஒரே ஒன்று தான் தேவை, மரியாளா மார்த்தாளா? என்னது மாரியாளா? அது யாரு? இது நல்லா இருக்குல்ல, மரியாளையும் மார்த்தாளையும் மிக்ஸ் பண்ணி போட்டாக்க பாருங்க. இதில் தான் நம்ம மக்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, பைபிள்ல இருந்து இப்படியெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கப்பா. ஆதியாகமம் 14:17 வாசிக்கலாம் சிஸ்டர். ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார், அவருடைய எதிரிகளுக்கு அவர் பிரச்சனையை கொடுக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்க தன் எதிராளிகளை ஜெயம் எடுக்க வைக்கிறார். ஆதியாகமம் 14:17 அவன் கெதர்லாகோமையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற பொழுது சோதோமின் ராஜா புறப்பட்டு. இங்க ஆபிரகாம் ஜெயம் எடுத்ததை நம்ம பார்க்குறோம், ஜெயம் எடுத்ததை பார்க்குறோம். லோத்துக்காக போனார். அங்கே லோத்து பிள்ளைகள் அவங்க ஆஸ்தியெல்லாம் போனதை திருப்பி கொண்டு வந்தார் நம்ம பார்க்குறோம், திரும்ப கொண்டு வந்தார்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. ராஜாக்களுடைய பிள்ளைங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்த ஆசீர்வாதம் இது, தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாமல் இருக்கும்போது தான் ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே. ஆதியாகமம் 37:28 வாசிக்கலாம் சிஸ்டர். 37:28. அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற பொழுது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். போதும் சிஸ்டர். இங்க என்ன தெரியுமா? என்னப்பா, யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான பையன், அப்புறம் என்ன இவர் யாக்கோபுடைய ரொம்ப பிரியமான புத்திரன். அவரை எதுக்கு ஐயா குழியில் தள்ளணும்? அவரை எதுக்கு ஐயா கொண்டு போய் இஸ்மவேலர் கடலில்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக தாங்க இருக்கும். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் நோ இஃப் யூ பிலீவ், இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அன்னைக்கு அந்த இஸ்மேலைட்ஸ் அந்த பக்கம் வரலன்னா ப்ராப்ளி தே வுட் ஹவ் கில்ட் ஆர் ட்ரை டு கில் ஜோசப். திங்க் அபவுட் இட். ஆனால் God had a different plan. எப்படி அனுப்புறாரு பாருங்க. யோசேப்பை அந்த குழிக்குள்ள இருந்து தூக்கி, பாடுறோம்ல, தூக்கி எடுத்தீரையா, உயரத்தில் வைத்தீரையா, அவர் தூக்கி எடுத்து எகிப்துக்கு அனுப்புறார். அன்னைக்கு யோசேப்புக்கு தெரியாது, இந்த யோசேப்பை வச்சு தான் அவருடைய பெற்றோர் முதல் கொண்டு காப்பாற்றப்பட போறாங்கன்னு. ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்புக்கோ அவருடைய சகோதரர்களுக்கோ தெரியாது. இட் வாஸ் ஆல் in the plan of God that he is in the process, he is going through that. நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஜோசப் அன்னைக்கு டேட்ல குழியில தூக்கி போடப்பட்ட யோசேப்பு இஸ்மவேலர்லாம் என்ன சொன்ன, கர்த்தர் அவர் இல்லாத பிள்ளைகள் வச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கமான் 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 கமான், இஃப் யூ பிலீவ் இன் ஃபெய்த் ரிசீவ் இட். அவர் இல்லாத அவருடைய பிள்ளைகளுக்கு அந்நிய ஜாதிகளை, புறஜாதியரை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அன்னைக்கு டேட்லையும் இஸ்மவேலரை கொண்டு யோசேப்பை அவர் காப்பாற்றி கொண்டார். ஹல்லேலூயா. யோசேப்பை காப்பாற்றி கொண்டது மாத்திரமல்ல, எகிப்தில் கொண்டு போய் உட்கார வச்சார். எதற்கு? அவர் முன்னமே சொன்னாரே, என்னுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்தில் போய் சேவிப்பார்கள் என்று சொன்னாரே, அவருடைய வாக்குத்தத்தம் மறக்க மாட்டாருங்க அவரு. இப்போ உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு விஷயத்தில் போயிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஒப்பு கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த கடினமானது இருக்குது. எஸ்டர்டே அங்கிள் ஆண்டி அவங்க பாஸ்டரும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சம்டைம் காட்ஸ் ரிஜெக்ஷன் மே பி a redirection in your life. திங்க் அபவுட் இட். ஐயோ என்ன தூக்கி இதில் போட்டாங்களே,
என்ன தூக்கி அங்கே தூக்கி மாற்றிட்டாங்களே, எனக்கு இப்படி ஒரு இது நடக்குது. ஹாவ் யூ எவர் செக்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், லார்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், வாட் இஸ் யுவர் பிளான்? கேட்டு பாருங்களேன். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். ஹூ இஸ் யுவர் கிங்? உங்களுடைய ராஜா யாருங்க? டூ யூ ஹாவ் அ கிங்? பை த வே, ராஜா இருக்கிறாரா உங்களுக்கு? எஸ். இஃப் there is a king, who is your king? Amen. Hallelujah. சத்தமே வராது பாருங்களேன். பார்க்கில் போயிட்டு சும்மா பால் அடிக்கும் போது ஓய் போடு அடி, உடனே சகோதரர்கள் என்னடா விளையாட வந்துட்டு இவர் இதையும் நோட் பண்ணுறாரான்னு சொல்லிடாதீங்க. இல்லை வீட்டுக்குள்ளால இருக்கும்போது கிச்சனில் இருந்து காப்பியை கேட்காரு, ஆமாம் இந்த வருது, அப்போல்லாம் சவுண்டு பக்கத்து வீடு வரைக்கும் எகிரும். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் அமைதியாகவே இருந்து பழகிட்டோம். உங்கள் அமைதியைத்தான் அடுப்பாங்கரையில் பார்க்குறோமே. எப்படி கர்த்தாவே இப்போ ஹூ இஸ் யுவர் கிங்? இப்போ ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னாக்க, நிறைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ராஜான்னு சொல்லுவாங்க, பட் ரியலி தே டோன்ட் ஹேவ் த கிங். அது எப்படிங்க? எடுத்து வாசிக்கலாம். ஜட்ஜஸில் 19வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே, இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத அந்நாட்களிலே, இது ஒரு வச்சுக்கோங்க. அடுத்தது 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 21, 25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். போதும். இந்த 2 வசனத்துக்கு இடையிலையும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஸ்டோரி? யாருக்காவது இங்கே பெஞ்சமின்னு பேர் இருக்கா? அது வேற வம்பா பேர் போகுது. ஆன்லைனில் கேட்டுட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க எனக்கு பெஞ்சமின்னு பேர். ஏன்னா பெஞ்சமினிட்ஸ் பண்ண பெரிய ஒரு பாவம் அந்த 19லேருந்து 21வது அதிகாரத்துக்குள்ளால இருக்குது. இப்போ வாசிச்சு பாருங்க வீட்டில் போயிட்டு, 19லேருந்து 21க்குள்ளால. இப்போ இதில் என்ன கீயாக நான் இதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா டைம் இல்லாதனால ஐம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவனுக்கு தோணுனதை செய்தான். இப்போ நம்ம ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு காட் ஸ்போக் வித் ஆடம் அண்ட் ஈவ் நடத்தினார். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார். ஏன்னா இப்போ மோசே இருந்தார், நோவா மோசே, இப்படி வரிசையாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா நியாயாதிபதிகள் வந்தாங்க, ஜட்ஜஸ். அதுக்கு பிறகு முதல்ல மக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் கஷ்டப்படுறாரு, என்ன ஆண்டவரே நான் இருக்கிறது பிடிக்காம தானே ஆண்டவரே இவங்க எல்லாம் ராஜா கேட்குறாங்க. டேய் நீ இருக்காமல் பிடிக்கிறது இல்லைடா, என்ன பிடிக்கலடா, அதுக்காக தான் அவங்களுக்குள்ளால இருந்தே ஒரு ஆள் ராஜாவாக வேணும்னு கேட்குறாப்புல. வாசிச்சு பாருங்க நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்துலையா. அப்போ சவுலை கொடுக்குறாரு. சவுல் ஆடின ஆட்டம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கும் நம்ம மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, we don't want that king. எதுக்காக இந்த 19 தயவு செய்து வீட்டில் போய் வாசிங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 19லேருந்து 21 வரைக்கும் வாசிங்க. இந்த பெஞ்சமினைட்ஸ்கிட்ட போய் அவன் ஒருத்த கூட்டிகிட்டு போய் அந்த மனைவி அங்கே வச்சுருக்கும் போது அந்த மறுமனையாட்டிக்கு இந்த பெஞ்சமினைட்ஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன, அதனால் அந்த அம்மா இறந்து போய் அந்த பாற்றை 12 துண்டாக வெட்டி அவன் எல்லா இடத்துக்கும் அனுப்புறது என்ன, அதனாலேயே இந்த 11 கோத்திரமும் பெஞ்சமினைட்ஸை வெறுத்தது என்ன, இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? அந்நாட்களிலே ராஜா இல்லாமல் இருந்து போனார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இஃப் we have one king, we will have no division. Hello? If we have that one king, we will know the set of rules to follow. எல்லாம் எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? அந்த ராஜா நமக்கு இருக்கிறாருன்னு போது டிவிஷன் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, அடிதடி இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ராஜாவுக்கு நீங்களும் நானும் ஊழியக்காரனாக இருக்கிறோம், வேலைக்காரனாக இருக்கிறோம். நாம் எல்லாம் உடன் ஊழியர்கள்னு கைகோர்த்து நடப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இதனால தான் நீங்கள் தயவுசெய்து ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம், மேபி வி கேன் ரீட், 3 வசனம் தானே, 4வது அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் குயிக்காக வாசிக்கலாமே. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4வது அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். ஹோசியா 4 chapter 4 1 to 3. இஸ்ரவேல் புத்திரரே கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. என்ன இருக்கா? தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்குதா? என்ன வழக்கு? ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி,
மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் போதும் சிஸ்டர். மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். இன்னைக்கு ராஜா இல்லாத இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் எதை கொண்டு எங்கே கனெக்ட் பண்ணிட்டாரு. நான் இப்படி நினைக்கவே இல்லைன்னு நினைக்கலாம். இதுதான் உண்மை. ராஜா இல்லைன்னு வைங்களேன், ஒரு 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 கண்ட்ரோல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசிப்ளின் இருக்காதுங்க, ப்ரொவிஷன் இருக்காது. ப்ராப்ளம் இங்கேயும் எங்கேயும் ப்ராப்ளம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். நான் திரும்பவும் கேட்குறேன், யார் உங்கள் ராஜா? யாருங்க? நம்ம ராஜா யார்? ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக திரும்பவும் வரப்போகிறார். ஆமாம் தானே? அவர் திரும்பவும் வரப்போகிறாரு. அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிற நமக்கு பாதுகாப்பு உண்டா இல்லையாங்க? பாதுகாப்பு உண்டு. ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் புற ஜாதியை கொண்டு போஷிப்பாருங்க. ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எந்த சேதாரம் இல்லாமல் பாதுகாத்து கொள்வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. provided we honor that king. Provided we say that Lord, நான் உங்களுடைய வேலைக்காராட்டவர், நீங்கள் வர்ற வரைக்கும் பாதுகாத்து கொள்வேன், நீங்கள் தந்த அந்த ரட்சிப்பை பிடிச்சிக்குவே ஆண்டவரேன்னு சொல்லணும். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐசாயா 52:10 அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய புயத்தினால, பரிசுத்த புயத்தினால வெளிப்படுத்துவேன், ஜாதிகளுக்கு முன்பாக நான் உன்னை காமிப்பேன். அவர் வரும்போது இதே ஜாதிகளுக்கு முன்பாக நான் பரிசுத்தவான் என்று கர்த்தர் என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாரா? கேள்வி. ராஜான்னு சொல்லும் பொழுது ப்ரொவிஷன் இருக்கு, எஸ். ராஜான்னு சொல்லும்போது விக்டரி இருக்கு, எஸ். ராஜான்னு சொல்லும்போது பொறுப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ராஜா தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு. அந்த ராஜா தான் அந்த மக்களுக்கு தேவையான உணவு, உடை, எல்லா பொருள் கொடுக்கறதும் அவர் தான். அந்த ராஜா தான் எதிரிகளிடத்திலிருந்து அவரை பாதுகாத்து கொள்வது. அந்த ராஜா தான் வருங்காலத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இதையெல்லாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அது நம்ம நிறைய பேர் பேசவே மாட்டோம். எனக்கு எங்கள் அப்பாட்ட இருந்து சொத்து பத்துலாம் வந்தால் போதும், ஊதாரி மைந்தன் நடக்க நான் ஊர் சுத்த போகிறேன், அது மட்டும் எனக்கு போதும். No, God is asking us to be like him. Men fellowshipல லாஸ்ட் டைம் சொன்னாங்களே, நாங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. என் அருமையான சகோதர சகோதரியை நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய குடும்பத்தாரை நான் சொல்கிறேன், அவர் ராஜாவாக இருக்கிறபடினால உங்கள் கவலையெல்லாம் மறந்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் கால்குலேஷன் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க. அவர் என்ன ராஜாவாக இருக்கும்போது நம்மகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? சங்கீதம் 62 எடுப்போமா? சங்கீதம் 82 Psalm 82 3-6 என்ன சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 82 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி 3-6 வரைக்கும் வாசிக்கலாம். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஐயா ராஜா பிள்ளை எங்கே இருக்கீங்க ஐயா? யாரெல்லாம் இங்கே இருக்காங்க ராஜா பிள்ளை? கையை காமிங்க பார்ப்போம், கையை காமிங்க பார்ப்போம். 1 2 ஓகே. நான் இனிமேல் கை தூக்க மாட்டேனே, இந்த வசனத்தை பார்த்த பிறகு நான் கை தூக்க மாட்டேனே. God is expecting. நீதி செய்யுங்க. அடுத்த வசனம், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்க. இந்த நல்லா கேளுங்க, உங்க வசனம் உங்க பைபிள வச்சிருக்கீங்கன்னா இந்த முந்தின வசனத்துல லாஸ்ட் வேர்டு என்னது? லாஸ்ட் வேர்டு நீதி செய்யுங்கள், தப்புவீங்கள். அடுத்த வசனத்துல கீழே தப்புவீங்கள். அடுத்தது உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீங்க ராஜாவின் பிள்ளைகளாக, நாம ராஜாவின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்க நாம நீதி செய்ய வேண்டும். ராஜாவின் பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்க நாம தப்புவிக்க வேண்டும். நாம் அப்படி செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் அடுத்த வசனம் தான் என்ன சொல்லுது? தேசமே அசைவுறுதுங்க, பாவத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்காங்க. somebody said, இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்க கிடையாது குற்றம் சாட்டப்பட வேண்டியவங்க, சரி எதுன்னு தெரிஞ்சு மௌனமாக இருக்கான் பாருங்க, அவனை தான் குற்றம் சாட்டணும்னாங்க. உண்மையா இல்லையா? நம்ம வாய் மௌனமாக இருக்க வேண்டாமே, சொல்லட்டுமே இந்த உலகத்துக்கு.
டைம் போயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் வித் திஸ். த டேஞ்சர் இஃப் வி ஆர் நாட் சில்ட்ரன் ஆஃப் காட், நம்ம யாராயிரும் தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுது, வாண்ட் டு பேலியாளின் பிள்ளைகள்னு வசனம் இருக்குது. ராஜா பிள்ளையா இல்லைன்னா நீங்கள் யார் பிள்ளையா இருக்க போகிறீங்க? பேலியாளின் பிள்ளைகள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் முடிவு பண்ணிட்டேங்க, நான் ராஜா பிள்ளையாக தான் நான் இருப்பேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? ஆமென். ராஜாவின் பிள்ளையா? ராஜாவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம மீது விழுந்த கடமையாகவும் இருக்கிறது. The more and more we expect the goodness of God, the more and more we expect the provision of God, the more and more we are expected to be righteous and save those people dying. Physical death நான் சொல்லலை, அது யாராலும் சொல்கிறதுக்கு இல்லை, கொண்டு வரணும். 3 things I want to tell and finish here. One thing, நமக்கு தேவன் எல்லாவற்றையுமே ப்ரொவைட் பண்ணுறாருங்க. ராஜா பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் நமக்கு சொன்ன ப்ராமிசஸை, நல்லா கேட்டுங்க, அவர் நமக்கு சொன்ன ப்ராமிசஸை நாமளே நம்மளே மறுத்தா கூட அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஹல்லேலூயா, நிறைவேற்றியே தீர்வார். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க அவர் நம்ம அழைச்சிருக்கிறபடினால, அவர் ராஜாவாக இருக்கிறபடினால, ராஜா பிரதர் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு, ரொம்ப நேரமாக என்னை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, அவர் பேர் ராஜா. எத்தனை பேருக்கு லாஸ்ட் நேம் ராஜா இருக்குது? லாஸ்ட் நேம் இல்லைன்னா இளையராஜா, என்ன யார்? அங்கே மகாராஜா. அங்கே மகாராஜாவே பின்னாடி உட்காந்துருக்குறாப்புல. அர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எது? ஷைனு ராஜன், ராஜாதி ராஜன். ஓ, ராஜன்னா அதில் வேற ஒரு, அவரை ராஜன்னு சொல்லக்கூடாது, ராஜர்ன்னு சொல்லணுமா நீங்கள்? ராஜர். ஸ்தோத்திரம். பேர்லேயே ராஜா வச்சுருக்கீங்க, பட் நாங்கள் விசுவாசத்தில் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கால் இஸ் த சேம். அவர் சொன்ன இந்த காரியங்களெல்லாம் வச்சுக்கோங்க. we need to be righteous. நீதி செய்யணும், காப்பாற்றணும். இல்லைன்னா உலகம் தேசம் அழிஞ்சு தான் போக போகுது. இதிலிருந்து இன்னையிலிருந்து ராஜாவின் பிள்ளைகள், நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோமே, சத்தியத்தை சொல்ல மாட்டோமே, கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேச மாட்டோமே. தயவு செய்து சொல்லுங்கள். பிகாஸ் when the king comes, he is going to ask you, என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய மகனாக மகளாக நீ என்ன பண்ண? எழுந்துனப்போ நம்ம ஜபிக்கலாம். அகெயின் ஐ லீவ் திஸ் கொஸ்டின். நீங்கள் ராஜாவுடைய பிள்ளையா? ராஜாவுடைய பிள்ளையா? ஆமேன். மகாராஜன் அங்கிள் ராஜாவுடைய பிள்ளையாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் ராஜாவாக வீற்றிருக்கிறேன், ஹல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் ராஜாவாக என்னுடைய லைஃப்பில் இருக்கிறீங்க. ஐ பிலீவ் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் திஸ் வீக். இந்த வாரத்தில் யாருக்கோ இல்லை, நம்ம சபையில் பலருக்கு அந்த காரியம் நடக்க போகுது. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ நோ, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 2 பேர் வீடு வாங்க போகிறாங்கன்னு ஆல்ரெடி ஒருத்தர் வீடு வாங்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என்கிட்ட சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய புறஜாதியை கொண்டு உங்களை போஷிக்க போகிறார். ஒரு கிறிஸ்துவன் அல்லாத ஒரு நபர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணி தரப்போகிறார். கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஐ பிலீவ் தட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி வர்ஷிப் அப்படி தான், யூதாவின் ராஜசிங்கம் நீரேன்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, வல்லமையும் கனம். இந்த பாட்டு தெரியுமா? ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே இருப்பதால் என்னில் உண்டு, உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். என்ன ஸ்கேல்மா? சி மைனரா? டி மைனர் வந்துடலாமா? டி வந்துடலாமா? கால்கள் இடறியே விழுந்த நேரத்தில் தூக்கி எடுத்தார். ஆமென், ஆமென். Maybe God wants us to renew our mind today. மகனே மகளே, நீ கவலைப்படாத. You are my son. I am the king and you are my son, my daughter, and I will provide. இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறேன், இனியும் நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு இந்த சபையில் வந்து இந்த யாருக்கா ஆஃப்ரிக்கன் சர்ச்சஸ் போயிருக்கீங்களா?
ஓகே, ஒருத்தங்க 2 பேர். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, நீ ஏன் ஆப்பிரிக்கன் மாதிரி தான் இருக்க, நீ என்ன ஆப்பிரிக்கன் சர்ச்சுக்கு போனியான்னு என்ன பார்த்து கேட்குறேன்னு கேட்குறாரு. மேட்ச் பார்வையிலே எனக்கு தெரியும். ஆப்பிரிக்கன் சர்ச்சில் போனீங்கன்னா வெரி எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க. ஸ்பானிஷ் சர்ச் பார்த்துருக்கீங்களா? ஸ்பானிஷ் சர்ச் ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, அப்படியே உற்சாகமாக ஆவியில் நிறைஞ்சு பாடுவாங்க. நம்ம தமிழ் சபைக்கு போய் பாருங்க, அதுக்கும் அவர் மியூசிக் கொடுக்காரு பாருங்க. ஆவியில அனலா இருக்கிறவனால கையை கட்டிட்டு அப்படியே தான் இருக்க முடியாதுங்க. உற்சாகத்துல துள்ளி குதிப்பான். பக்கத்துல உள்ளவங்களை இடிச்சிடாதீங்க. கையை தட்டி பாடலாமா? ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே இருப்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. மைனர்ன ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கொண்டீரையா. எத்தனை பேர் சொல்லலாம்? கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினீர். ஆமென். கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டு உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆபரிப்பேன், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர். சொல்லுங்க, நல்லா அறிக்கையிட்டு சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் சத்திய வார்த்தைகள் எனக்குள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் விழும்பையால் காத்தீரையா. சொல்லுவோமா? பந்தியை உட்கார வைத்தீரையா. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி ஆமென். ஹல்லேலூயா. இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்து உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். ரகரகோஷோதரே. ஆமென். உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். உயர்த்திடு உம்மை ஆராதிப்போம். ஆமென். உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உங்களுடைய ஆராதனை வாயில மட்டும் இருக்க வேண்டாம், தயவு செய்து. As God expects, go preach, reach out to somebody, tell the word of God. உங்களுக்கு கிடைச்ச அந்த சுவிசேஷத்தை யாருக்கையாவது போய் சொல்லுங்க. ஆமென். முதல்ல நீங்க பலப்படணும், நாம பலப்படணும். எஸ், என்னுடைய தேவன், என்னுடைய ராஜா இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நம்பர் 1. நம்பர் 2,
When He provides me, He protects me, it is my duty to go and save someone out there. சொல்லணும் நாம. ஆமென். ஹalleluya. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நீர் தந்தை தர்மையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அழைத்து வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. இன்றைக்கு மீண்டுமா எங்களிடத்துல நீங்க பேசியிருக்கிறீங்க, நீங்க எங்களுடைய ராஜாவா இருக்கிறேன் என்று சொல்லி. லார்ட், அந்த ராஜா இல்லாத நாட்களில் பண்ண தவறுகள் எங்க வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. சதா காலமும் நீங்களே எங்களுக்கு ராஜாவா இருந்து நீர் மீண்டும் வருகிற வேளையில எங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் வெண்வஸ்திரமாய் நிறுத்தும்படிக்கு லார்ட் வி பெக் யூ லார்ட், வி ஆஸ்க் யூ லார்ட், எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கான ஒரு பரிசுத்த ஜனக்கூட்டமாய் நிற்கிறதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. as you spoke today, நீங்க இன்னைக்கு பேசினபடியே ஆண்டவரே, இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க யாராக இருந்தாலும் லார்ட், we are going to receive testimonies, Lord. Sweet testimonies, Lord, that their needs are taken care by people who do not even know. Thank you for bringing that help, Lord. Lord, இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதத்தை தந்துட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கிருபையின் கரம் இருக்க போகிறதற்காக நன்றி. துதிக்கான மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் ஐக்கியமும் தேவன் தருகிற சமாதானமும் தேவன் சொன்னபடியே அவரே ராஜாவாக இருந்து உங்களை ராஜரீகம் பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you.